சொல்றீங்களா? சரிங்க மேடம். சார் சீக்கிரம் பாருங்க, பேஷண்ட் ஆபரேஷன் தியேட்டருக்கு கூட்டிட்டு போகணும். நம்மளால தாங்கிக்க முடியாத கஷ்டம் வரப்பதான் நமக்கு நிறைய விஷயங்கள் புரியும் நீங்க சொல்வீங்கப்பா. அது உண்மைதான். எனக்கு நீங்க எவ்வளவு முக்கியம்னு எனக்கு புரிஞ்சிருச்சுப்பா. உங்க புள்ள நான் இருக்கேன்பா. உங்களுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். நீங்க தைரியமா இருங்க. கண்டிப்பா நீங்க நல்லபடியா திரும்பி வருவீங்க. அதை பார்க்க நாங்க எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்கோம். சொல்லுங்க டாக்டர். பேஷண்ட் ஆபரேஷன் தியேட்டருக்கு கூட்டிட்டு வாங்க. ஓகே டாக்டர். சார் அண்ணி. ஐயோ அண்ணி என்னாச்சு அண்ணி? என்னன்னு தெரியல, கொஞ்சம் அசைவு. கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு போலாம் வாங்க அண்ணி. வாங்க உட்காருங்க. வாங்க உட்காருங்க அண்ணி. மெதுவாக. அக்கா நான் போய் தண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். சரி போய் எடுத்துட்டு வா. சீக்கிரம் போங்க ப்ளீஸ். போயிடலாம் மேடம், போயிடலாம் மேடம். பிபி ஹார்ட் பீட்லாம் செக் பண்ணிட்டீங்களா? எல்லாமே செக் பண்ணிட்டோம் டாக்டர், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆபரேஷன் தேவையானதெல்லாம் ரெடி ஆயிடுச்சா? எல்லாமே ரெடியா இருக்கு சார். மெடிசன்ஸ் வந்ததும் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே. மேடம் நீங்க இங்கே வெயிட் பண்ணுங்க, நான் போய் மருந்து வாங்கிட்டு வந்துடுறேன் மேடம். கொஞ்சம் சீக்கிரம் போங்க. சரி மேடம். அக்கா, நீ சொன்ன மாதிரி வானதியை ஃபாலோ பண்ணி வந்தேன். அவ மதுரை ஏர்போர்ட்ல இருந்து ஏதோ மருந்து வாங்கிட்டு திரும்ப ஆம்புலன்ஸ்ல ஏறி போறாக்கா. அது அந்த சுந்தரத்தை காப்பாத்த போற மருந்தா தான் இருக்கும்னு நினைக்கிறேன்க்கா. நான் கஷ்டப்பட்டு அந்த ஆளை படுத்த படுக்கையாக்கி வச்சா அவ அந்த ஆளை பிழைக்க வச்சு நடக்க வைக்க பாக்குறாளா? ஆமாக்கா. அப்படி ஒண்ணு நடக்கவே கூடாது. இனிமே அந்த ஆளு வாழ்க்கை பூரா படுத்த படுக்கையா தான் கிடக்கணும். நீ அவ போற ஆம்புலன்ஸ் நம்பரை மட்டும் நீ எனக்கு போட்டோ எடுத்து அனுப்பு. அதுக்கப்புறம் மீடிய நான் பாத்துக்கிறேன். சரிக்கா, போட்டோலாம் எடுத்துட்டேன்க்கா. நான் உடனே இப்ப உங்களுக்கு அனுப்புறேன்க்கா. ஹலோ கண்ட்ரோல் ரூம். அந்த ஆம்புலன்ஸ்ல சட்டவிரோதமா போதை பொருள் கடத்துறாங்க. அந்த ஆம்புலன்ஸ் இப்போ மதுரை ஏர்போர்ட்ல இருந்து விருதுநகர்ல ஒரு ஏரியாவுக்கு வந்துட்டு இருக்கு. அவங்க ரூட் மாறி போறதுக்குள்ள நீங்க உடனே போய் பிடிச்சீங்கன்னா அவங்க கையும் களவுமா மாட்டுவாங்க. போதை பொருள் கடத்திட்டு வர ஒரு ஆம்புலன்ஸ் மதுரை டு விருதுநகர் வழியா வந்துகிட்டு இருக்கு. ஓவர் ஓவர். ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வந்துச்சு. அந்த தகவல் உண்மையா பொய்யான்னு தெரியல, உடனே செக் பண்ணுங்க.
ஃபேக் நியூஸா இல்லாம உண்மையா இருந்தா என்ன பண்றது? அதனால அந்த வழியா வர ஆம்புலன்ஸை உடனே செக் பண்ணுங்க. அந்த ரூட்ல இருக்கிற எல்லாரும் அலர்ட்டா இருங்க. ஓகே சார். கான்ஸ்டபிள், ஆம்புலன்ஸ் வருதா? நம்ம மடக்கணும். எஸ் சார். போலீஸ் கிட்ட அந்த ஆம்புலன்ஸ்ல போதை பொருள் கடத்துறாங்கன்னு பொருளைய கலப்பி விட்டாச்சு. கண்டிப்பா இன்னும் கொஞ்ச நேரத்துல போலீஸ் அந்த ஆம்புலன்ஸை பிடிச்சி விசாரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அந்த மருந்து எப்படி சரியான நேரத்துக்கு வருதுன்னு நானும் பாக்குறேன்.